பாமக ராமதாஸ சமாதானப்படுத்துற முயற்சியில திமுக இருந்தே சில முக்கிய உறுப்பினர்கள் வந்து ஈடுபடுறாங்களாம். ம்ஹ்ம். ஒரு திமுகல முக்கியமான ரட்சகமான ஒருத்தர் வந்து ம். நம்ம சமூகத்துல நீங்க தான் உயர்ந்த இடத்துல வந்து இருக்கீங்க. ம். ஒரு கட்சிய கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்களும் எப்படியா சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்காது நம்ம சமூகத்துக்குலாம் சொல்லியிருக்காங்களாம். ஓ! நெறைய முன்னாள் நீதிபதிகள், நல்லா முன்னாள் அதிகாரிகள் ம். இவங்கலாம் சமாதானப்படுத்திருக்காங்களாம். ராமதாஸ் ஓகே. நான் ஓகே. அவங்ககிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அன்புமணி கிட்டயா? ராமதாஸை சமாதானப்படுத்துற முயற்சியில குடும்பத்தினர், ம். வெளியாட்கள், முக்கியமா டிஎம்கே பிரமுகர்கள்லாம் கூட ஈடுபடுறாங்களாம். ம். எவ்வளவு பாசமதியா பாமக மேல. ஆமா. அப்படியே திரும்பி பார்த்தா உங்க கூட்டணியிலேயே அதே மாரி ஒண்ணு போயிட்டு இருக்கே. அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கலாம் நம்ம. அதான் வந்து மதிமுக ம். முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து துரை வைகோ விலகி இருக்காரு. ஏற்கனவே நம்ம சொன்னோம். ம். மல்லை சத்யாகம் அவருக்கும் வந்து ஆகவே இல்ல. வைகோ உட்கார்ந்த இந்த மேடையில எந்திரிச்சு முதன்மை செயலாளர் பதவியில ராஜினாமா பண்ணிக்கிறேன்னா சொன்னாரு. அப்ப வைகோ வந்து சமாதானப்படுத்தினாரு. அவரோட சப்போர்ட்டும் மல்லை சத்யா தான் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். ம். ஆனா இன்னொரு மேடையில போய் மல்லை சத்யாக்கு எதிரா வந்து பேசினாரு. சில பேர் எங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. வெள்ளந்தியான மனிதரா இருக்காருலாம் குறிப்பிட்டிருந்தாங்க. ம். இன்னைக்கு காலையில ஒரு பெரிய அறிக்கை, நீண்ட அறிக்கை. ம். அனுமான் வாள் மாரி போய்க்கிட்டே இருக்கு அந்த அறிக்கை. அவர் கனடால இருந்தாராம். ம். அப்பதான் வைகோவுக்கு வந்து நெஞ்சில அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்டண்ட்லாம் வச்சிருந்தாங்க. ம். அந்த சமயத்துல தான் கனடால என்னோட குழந்தைங்க பிடிப்பாக நான் இருந்தேன். அத விட்டுட்டு உடனடியா நான் வந்தேன். எங்க அப்பா தான் முக்கியம்னு நான் வந்தேன். அவர் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் வந்து ஒரு மகனாக, தலைவர்களுடைய மகனாக நான் எல்லா வேலையும் நான் செஞ்சேன். அவர் ம். போக இடத்துக்குலாம் நான் வந்து போனேன். அவ்வளோ பாசம் காட்டுனாங்க கழக தொண்டர்கள். அப்புறம் வந்து குருவிக்குளம் அங்கதான் முதலா சேர்மனா இருந்தாரு வைகோ. ம். அதே இடத்துல மதிமுக உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு கடுமையா வேலை பார்த்து மதிமுக நிர்வாகிய நான் வந்து உட்கார வச்சேன். ம். அதே சேர்ல திருப்பி அப்பாவ உட்கார வச்சேன். அது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அதெல்லாமே. அப்புறம் வந்து சாத்தூர்ல சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப நிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துதான். ம். அதையும் வந்து விட்டு குடுத்த மாரி தான் அவர் எழுதியிருந்தாரு அதுல. ஓகே. அப்புறம் வந்து திருச்சியில எனக்கு வந்து குடுத்தாங்க. நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் எல்லாருமே நீ வந்து உற்சாகப்படுத்தி நீங்க நில்லுங்கன்னாங்க. அதனால நான் வந்து நின்னேன். ம்ஹ்ம். 15 நாள்ல அந்த தீப்பெட்டி சின்னத்த எல்லா பக்கமும் எடுத்துட்டு போய் நான் வந்து ஜெயிச்சு வந்து காட்டுனேன். யாரு? ஜெயிச்சு காட்டினாராம். இதெல்லாம் கே.என். நேருக்கு தெரியுமா? அதே மாரி நிர்வாக குழுவுல தான் வந்து ம். ஒரு 104 பேரோ, 102 பேர் நீ கட்சிக்குள்ள வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ம். அதனால தான் நான் வந்திருக்கேன் இப்ப. இப்ப நிர்வாக குழு மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுதுப்பா மதிமுகவுல. ம். அதுல கலந்துக்க மாட்டாரான்னு இருந்தது. முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து நான் விலகிட்டு நாளைக்கு மட்டும் கலந்துப்பேன். அதன் பிறகு நடக்கிற எது இதுலயுமே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அப்போ ஒட்டுமொத்தமா மதிமுகல இருந்தே விலகிருவாரா? இப்போ பொறுப்புல இருந்து விலகியிருக்காரு. முதன்மை தொண்டனாக நான் வந்து ஈடுபடுவேன். நாளைக்கு மட்டும் நான் கலந்துப்பேங்க. ம். இன்னைக்கு மட்டும் நான் கலந்துக்க மாட்டேங்கன்னு சொல்லியிருக்காரு துரை அது வைகோ. என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாளைக்கு மல்லை சத்யாவ நீங்க நீக்கணும் கட்சியில இருந்துன்னு எதிர்பார்க்கிறாரு போல தெரியுது நமக்கு. ஆனா வைகோ என்ன சொல்றாரு, நானே டிவில பார்த்தாம்பா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே தெரியல எனக்கே அப்படின்றாரு. தெரியலங்கிறாரு. ம்.